Hi friends, welcome to Madhunavin Vlog channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்டியான and ஹெல்தியான ஒரு புலாவ் ரெசிபி தான் நான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். சோ நார்மலா புலாவ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிடிச்ச டிஷ் அப்படினே வந்து சொல்லலாம். அதுல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புலாவ் வந்து செய்யலாம். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து ரொம்பவே வந்து ஹெல்தியான and டேஸ்டியான ஒரு புலாவ் தான் வந்து பண்ண போறோம். ஸோ மின்ட் புலாவ் அதாவது புதினா புலாவ் தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க அந்த புலாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த புலாவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசால் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமாக வந்து பூண்டு, அப்புறம் ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்த்திட்டு அது கூடவே கொஞ்சமாக வந்து தண்ணியும் சேர்த்தி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்திக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக வந்து நெய்யில் சேர்த்துறதுனாலும் நெய் வந்து சேர்த்தியே செஞ்சுக்கலாம். நான் வந்து எண்ணெயும் நெய்யும் கலந்து வந்து சேர்த்திருக்கேன். இப்போ எண்ணெயும் நெய்யும் காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் இதை சேர்த்திக்கோங்க. அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து ஒரு அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு நல்லா வந்து வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா அதோடய டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. மறுபடியும் ஒரு கலக்கி விட்டுட்டு நான் வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்திருக்கிற வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வந்து மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துனதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம், தக்காளி இதெல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட வந்து சேர்த்திக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் எல்லாமே வந்து பச்சையாக சேர்த்திருக்கோம். புதினா இலையாக இருக்கட்டும், இல்லை இஞ்சி பூண்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பச்சையாக அரைச்சிருக்கோம். அதனால் அதோட பச்சை வாசனைலாம் வந்து போகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வேகணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து அதோட பச்சை வாசனைலாம் போகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட் உப்பு வந்து சேர்த்திக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்திருக்கிற கரம் மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா மசாலாலாம் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். இப்போ இது நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் வந்து சேர்த்திக்கிறேன். ஸோ நல்லா கெட்டியான தயிர் இருந்ததுன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்திட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு சமைங்க. அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ நான் இது கூட கொஞ்சமாக வந்து புதினா இலை வந்து சேர்த்திக்கிறேன். நான் வந்து ஒரு கட்டு புதினா வந்து எடுத்திருந்தேன். அதில் பாதி வந்து பேஸ்ட் ஆக்கிறதுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து புலாவ் கூட கொஞ்சமாக வந்து சேர்த்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி புதினா இலையை வந்து இது கூட சேர்த்து செய்யும்போது இன்னும் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. புதினா சேர்த்துலனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு அரிசி வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஒரு 15-20 நிமிஷம் வந்து ஊற வச்சுருந்தேன். இது வந்து நார்மல் பொன்னி ரைஸ் தான். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்கிற அந்த பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வந்து ரைஸ் கூட மிக்ஸ் ஆகி நல்லா வந்து வரணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்திக்கலாம். ஸோ நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்திருக்கேன். ஸோ கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தயிர் அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டெல்லாம் வந்து சேர்த்திருக்கங்காட்டி கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான புலாவ் வந்து ரெடி ஆயிரும். இப்போ விசில் வந்துருச்சு, ப்ரெஷர்லாம் வந்து போயிடுச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான புதினா புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நார்மலாக தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.